ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை தோல் நீக்கிட்டு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க பொடிசா. இல்லைனா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு இது கூடவே 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ 2யும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு கூடவே தேங்காய் துருவல் ஒரு முடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கூடவே காய்ச்சின 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இது கூட சர்க்கரை 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இப்போது இதை சூடு பொறுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் உருண்டையாவோ சதுரமாவோ வட்டமாவோ இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இல்லை தோசைக்கல்ல வச்சுட்டு நெய் சேர்த்துட்டு அதில் இதை எடுத்து போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஸ்வீட் பனானா கட்லெட் ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.